வணக்கம். நம்ம சேனலுக்கு தொடர்ந்து ஆதரவளித்துக் கொண்டிருக்கும் நல்ல உள்ளங்களுக்கு நன்றி. ஆதரவு கொடுங்க. மகா கும்ப மேளாவில் இதுவரை இப்போ வந்த தகவல் பார்த்தீங்கன்னா 30க்கும் அதிகமானோர் இறந்துருக்காங்க. சொல்லவே முடியாத அளவுக்கு பேர் காயத்தில் இருக்காங்க அப்படிங்கிற வரக்கூடிய தகவல்கள். உடனே மோடி ஐயா என்ன சொல்கிறாருன்னா, யூபி அரசாங்கம் மாதிரி ஒரு சிறந்த அரசாங்கம் இல்லை, சீக்கிரமாக நல்லா பண்ணிகிட்டு இருக்காங்க அப்படிங்கிறாரு. இதான் நல்லா பண்ண லட்சணமாக நம்ம கேட்க தோணுது. ஏற்கனவே உங்களுக்கு தெரியும் ராமர் கோயில் பிரச்சனை. ராமர் கோயிலில் அங்கே ஒரு கோயில் கட்டி அது அந்த தடுப்பு சுவர் இரிஞ்சு அது ஒரு பெரிய பிரச்சனையாச்சு. ஏற்கனவே நாடாளுமன்ற கட்டடத்தில் இப்படி தான் பெரிய லெவலுக்கு கட்டுறனாங்க. மழை வந்தோடனே உள்ள தண்ணி நின்று ஒழுகுச்சு. இவர்கள் எந்தெந்த விஷயத்தில் தவறிழைக்கிறார்கள், நாட்டுக்கு எது முக்கியமானது அதுன்னு பார்த்தா இன்றைக்கி மதம் பார்த்திங்கன்னா ஆந்திரா திருப்பதியில் லட்டு வாங்கிறதுக்கு அங்கே நெரிசலில், நேற்று ஜைன மத கோயிலில் லட்டு வாங்கிறதுக்கு நெரிசலில், இன்றைக்கி இந்த அளவுக்கு பிரச்சனை. இந்த பிரச்சனை வெளியில் எப்படி பேசப்படுது, அதாவது கும்பமேளாவில் குளித்தால் முக்தி அடைகிறாகம் அப்படின்னு சொல்லிட்டு ஐயா அமித்ஷா, யோகி இவங்க குளிச்சுட்டு இருந்தாங்க. விஐபிகள் குளிக்கிறாங்கன்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் தடுத்து விட்டாங்க. மொத்தமாக இன்றைக்கி எல்லோரும் குளிக்க வரும்போது இன்றைக்கி யாரும் அங்கே குளிக்க வராதிங்க, பக்கத்தில் இருக்கக்கூடிய நீரோடையில் குளிங்கிறாரு யோகி ஆதித்யநாத். நீங்கள் குளிக்கிறதுக்கு மட்டும் மெயினில் குளிப்பீங்க, ஏழைகள் குளிக்கிறதுக்கு அங்கே குளிப்போங்க, என்ன நியாயம்? இந்துக்களே ஒன்று கூடுங்கள், இந்துக்களே ஒன்று கூடுங்கள்லாம் எந்த இந்துக்கள்? பணக்கார இந்துக்களை ஒன்று கூடுங்கள். அதானி, அம்பானி இவங்கள மாதிரி இவரெல்லாம் யார்? நம்ம யோகி, நம்ம அமித்ஷா இவர்கள் தான் பணக்காரர்கள், இவர்கள் மட்டும் குளிக்கிறாங்க. இந்த சம்பவத்தை சாதாரணமாக கடந்து போக முடியாது. ஐயா கார்கே அவர்கள் சொன்னாங்க, ஏங்க நீங்கள் குளித்தா பாவம் போகும் கரெக்டுன்னு சொல்கிறீங்க, வறுமை ஒழிக்க முடியுமான்னு கேட்டார். ஒன்றா சனாதனத்தை இழிவுபடுத்திட்டாங்க ராகுல், பிரியங்கான்னு சொன்னீங்க, ராகுல் சோனியான்னு சொன்னீங்க, மன்னிப்பு கேட்கணும் நீங்கள். இப்போ இதுக்கு யார் மன்னிப்பு கேட்கணும்? உடனே மோடி அவர்கள் சூப்பராக பண்ணிட்டாங்கங்கிறது எந்த விதத்தில் பிரதமர் இந்த மாதிரிலாம் சொல்கிறாரு? ஒரு விஷயம் நடந்திருக்குது, நடந்த உடனே என்ன நடந்ததுன்னே தெரியாமல் எதுக்கு அதுக்குள்ளே எப்படி நீங்கள் உறுதியாக சொல்லுவீங்க யோகி அரசு சிறப்பாக நடந்திருக்குன்னு? இங்கே நிறையா யூடியூப்பில் பேசுகிறாங்களே, அதில் சில பேர் அவால்களாக இருக்காங்க, பத்திரிகையாளர்னு சொல்லிட்டு சில அவால்கள் இருக்காங்க. அவங்க பேசுகிறதெல்லாம் பார்த்தீங்கன்னா, இல்லை 2000 கோடி கும்பமேளாவுக்கு செலவு பண்ணிட்டு 20,000 கோடி முதலீட்டை ஈற்றி விட்டார், தமிழ்நாட்டுக்காரர்கள் பாடம் கற்றுக்க வேண்டும், இதெல்லாம் பார்த்து திராவிட மாடல் அரசு பாடல் கற்றுக்க வேண்டும், ரேவந்த் ரெட்டி பாடம் கற்றுக்க வேண்டும். எப்படி இது மாதிரி கும்பமேளா மாதிரி நம்ம பெரிய அளவுக்கு நடத்தலையாம். இது வேறு ஸ்டேட்டில் நடந்திருந்தால் எவ்வளோ உருண்டு பிறடுவீங்க. இந்துக்களுக்கு பெரிய அநீதி நடந்து விட்டதுன்னு சொல்லியிருப்பீங்களா இல்லையா? இன்றைக்கி யார் இறந்தவர்கள்? இந்துக்கள் தானே, உங்களை நம்பி வந்தவங்க தானே, நீங்கள் இந்துக்களின் பாதுகாவலர்கள், நீங்கள் பெரிய அளவுக்கு நிறையா பண்ணியிருப்பீங்கன்னு சொல்லி வந்தவங்க தானே. எப்படி இந்த சம்பவம் நடந்தது? இப்போ என்ன நடக்கும்? ஒரு விசாரணை குழு நடக்கும், விசாரணை குழு போடுவீங்க. அந்த விசாரணை குழு எப்படி ஒரு 100 வருஷத்தில் அறிக்கையை சப்மிட் பண்ணிடும். இதோட இந்த பிரச்சனை முடிஞ்சது. ஏழைகளுக்கு யார் பொறுப்பு? நீங்கள் நிவாரணம் கொடுத்தா மட்டும் போதுமா? கடவுளின் பெயரால் கடவுள் கடவுள் கடவுள்னு சொல்லிட்டு ஆட்சி நடத்திக்கிட்டு இருக்கும்போது கடவுள் எப்படிங்க பண்ணுவார்? ஒன்றுமே புரியலையே. கான்செப்ட் ஏதாவது என்ன நினச்சிட்டு பண்ணுறாங்க? குளித்தா எப்படிங்க பாவம் போகும், எப்படி நல்லா இருக்க முடியும்? இதையும் என்ன சொல்கிறதுன்னு நமக்கு ஒன்றும் புரியல. இவ்வளோ மக்கள் வராங்களே, சரி ரைட், நம்பிக்கையாக வராங்க, அவங்களுக்கு பாதுகாப்பு வசதி பண்ணி கொடுக்கணுமா வேணாமா? நீங்கள் என்னென்ன முழங்குனீங்க? இப்போ என்ன வரக்கூடிய தகவல் தெரியுமா? இவர்கள் ஏற்கனவே முறையான அந்த வசதிகளை செய்து தரவில்லை. என்ன நடந்திருக்கு தெரியுமாங்க? ஏகப்பட்ட பேர் கூடியிருக்காங்க. முதல் நாள் என்ன பண்ணாங்க? விஐபி தரிசனம் அப்படின்ட்டு இன்றைக்கி காலையில் தான் பண்ணியிருக்காங்களாம். விஐபி தரிசனம்னு சொல்லிட்டு நிறைய பேரை இடத்த ஓரம் கட்டிட்டாங்க, அந்த பாதைக்கே போக முடியல. இத்தனை கோடி பேர் வரும்போது விஐபி அப்படின்னு சொல்லிட்டு குளிக்கிறதுக்கு பல பேரை நீங்கள் உள்ளே விட்ட உடனே மக்கள் என்ன ஆச்சுன்னா, ஐயோ குளிக்க முடியாது போலக்குதே அப்படின்ட்டு ஒரு ஒரு பிரச்சனை மொத்தமாக எல்லோரும் ஓடிருக்காங்க. அதுதான் இடிபாடுகள் சிக்கி இவ்வளோ பேர். நீங்கள் கொஞ்சம் யோசனை பாருங்கள், ஒரு மனிதன் சக மனிதனை மெதிச்சுட்டு போகிறாங்கன்னா அப்போ எந்த அளவுக்கு அங்கே கூட்டம் இருந்திருக்குன்னு பாருங்கள். வேணும்னா பண்ணல, ஒரு பதட்டம். எல்லாருக்கும் உயிர் முக்கியம் தானேங்க, கடவுள் இருக்கட்டும், உயிர் முக்கியம் இல்லை, அடித்து பிடிச்சி ஓடி இருக்காங்க, பல பேர் இறந்துருக்காங்க. இப்போ என்னாச்சுன்னா, அந்த 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 உடல்களை கொண்டு போகிறதுக்கு ஆம்புலன்ஸ் வசதி இல்லை, அங்கே மருத்துவமனைகள் தயார் நிலையில் இல்லை. ஆனால் என்னென்னா, இவங்க மற்ற ஸ்டேட்டை பற்றி குறை சொல்லுவாங்க. யூபியில் பார்த்துக்கிட்டீங்களா? ஆமாங்க, யூபியில் ₹1 கொடுத்தா அவங்க ₹1 கொடுத்தா ₹2.34 காசு சென்ட்ரல் கவர்மெண்ட் கொடுக்குது. இதான் லட்சணமாக நீங்கள் கட்டமைப்பை வச்சுக்க லட்சணமாக யோகி என்ன பண்ணிகிட்டு இருக்காரு? பெருசாக யோகிங்கிறீங்க, நான் சம்பாதிக்கல அது நீங்கள் கொள்ளடிச்சு வச்சுருக்காங்க. யோகி அவங்க குடும்பம் எல்லாமே கொள்ளடிச்சிருக்குது. இவங்களை பற்றிலாம் வரப்போகுது பாருங்கள் செய்தி. யோகி அப்படிங்கிறவருடைய யோகியின் அந்தரங்கம்னு வரப்போகுது பாருங்கள். இவர் பதவி விட்டு போகட்டும், அதுக்கப்புறம் வரப்போகுது. மக்களை இந்த அளவுக்குலாம் கொள்றாங்களே, இவெல்லாம் நல்லா இருக்குமாங்களா? கொஞ்சம் யோசனை பாருங்கள். கடவுள் அப்படிங்கிற பேரில் ஏழை மக்கள் அந்த மாதிரிலாம் பண்ணும்போது எவ்வளோ கோபம் வருது. இதுக்கெல்லாம் யாருங்க பொறுப்பு? ஒரு சம்பவமா? நேற்று ஜைன மதத்தில் இதே மாதிரி தான் லட்டு வாங்க போய் இறந்துட்டாங்க. இன்றைக்கி இந்த சம்பவம் தொடர்ந்து இந்த மாதிரி சம்பவம் நடந்துட்டு இருக்குது. அதே மாதிரி அத்தராசில் பார்த்தீங்கன்னா அந்த சாமியாரை பார்க்க போய் அவங்க இறந்துட்டாங்க. கடவுள் 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 இந்த பேரை வச்சுக்கிட்டு எவ்வளோ பாடுபடுத்திகிட்டு இருக்காங்க.
கொஞ்சம் யோசனை பாருங்கள். கடவுள் நம்பிக்கையை இவர்கள் வியாபாரமாக்கி விட்டார்கள். ராமர் கோயில் அது ஒரு பக்கம் உருட்டிகிட்டு இருந்தீங்க. இப்போ மகா கும்ப மேளான்னு அது உருட்டிகிட்டு இருந்தீங்க. ஆனால் ஒன்றுங்க, மகா கும்ப மேளாவில் நீங்கள் மட்டும் பக்காவாக நடந்து வருமானம் வந்துருந்துன்னு வச்சுக்கோங்களேன். யோகி தான் உலகத் தலைவர் பாருங்கள். கும்ப மேளாவை இப்படி ஒரு சிறப்பாக நடத்திட்டார். இதுவரை யாரும் நடத்தவில்லை. உண்மையிலே நம்மளும் நினச்சோம் நல்லா தான் நடத்த போகிறாங்க, ஏன்னா அவங்க கடவுளுங்கிறாங்களேப்பா, சூப்பராக நடத்துவாங்கன்னு நினச்சோம். அப்போ எவ்வளோ ஒரு அசால்ட்டு. இந்த அசால்ட்டுக்கு காரணம் என்ன? ராகுல் காந்தி சொன்னார்ல, இன்றைக்கி எப்படிங்க விஐபி தரிசனம் என்ன? விஐபி தான் குளிக்கணுமா? மற்றவங்களாம் குளிக்கக்கூடாதா? ஏற்கனவே அமித்ஷாலாம் எல்லாம் குளிச்சுட்டு வந்துட்டாங்க. இன்றைக்கி எப்படி இவ்வளோ பேர் கூண்டாங்க? ஏன்னா 144 ஆண்டுகளுக்கு ஒரு முறை நடக்கக்கூடியது. அதனால் இன்றைக்கி குளித்தா என்ன சொல்கிறது, சிரிப்பாக இருக்குது கேட்குறதுக்கு. இன்றைக்கி குளித்தா ரொம்ப பாவம்லாம் போயிடுமா. இதுவரை செய்த பாவம் இன்றைக்கு ஒரே நாள் குளித்தால் போய்விடும் அப்படின்னா ரைட்டு நம்புகிறாங்க. இப்போ இவங்க பிரச்சனை ஆகிடுச்சு. இப்போ என்ன ஆகும், நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்தியா முழுக்க இவர்களுக்கான பிரச்சனை, வக்பு வாரிய பிரச்சனையிலேருந்து பல பிரச்சனைகள் இருக்கும்போது இந்த மகா கும்ப மேளா வந்ததுனால பிஜேபிக்கு என்ன பயன் தெரியுமா? இப்போ யோகி ஆதித்யநாத் அவங்க படத்தில் நிறைய இடத்துல எரிக்கிறாங்களாம். இப்போ சமாஜ்வாதி கட்சி தான் அரசியலாக்காத செய்யும். சமாஜ்வாதி கட்சி தான் எரிக்கிறார்கள், செருப்பால் அடிக்கிறாங்கிறாங்க. ஆமாம், அடிக்க தான் செய்வாங்க. மில்கிப்பூர் எலெக்ஷன் வருது, எலெக்ஷன் வந்துட போகுது. அப்போ அதுக்கு நீங்கள் தயாராகிட்டு இருந்தீங்க. இப்போ இந்த அவமானம், இந்துக்களை ஒன்று கொடுங்கள் நீங்கள் எப்படி போய் சொல்லுவீங்க? எந்த முகத்தை வச்சுட்டு சொல்லுவீங்க? கொஞ்சம் யோசனை பாருங்க. மில்கி மூரில் அவுட் ஆக போகிறாங்க, எழுதி வச்சுக்கோங்க. இவங்க ஏற்கனவே அவங்க உள்ளே என்ன சொல்லிட்டு இருந்தாங்கன்னா, ஐயோ இந்து மத விரோதிகள், ராகுல் காந்தி ஒரு இந்து மத விரோதி, அவர் கிறிஸ்டின், அப்படி தான் பேசிகிட்டு இருக்காங்க உள்ள. அவரும் சமாஜ்வாதி கட்சியினுடைய தலைவர் அகிலேஷ் யாதவ் இந்த கிறிஸ்டினோட சேர்ந்துருக்காருனால நீங்கள் பிரச்சாரம் பண்ணுறீங்க. இங்கே இருக்க ஆளுநர் கிறிஸ்டின் மிஷினரி தான் காரணம்னு சொன்னார்ல, அவங்களுக்கு என்ன வித்தியாசம்? அப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்க? இஸ்லாமியர்களுக்கு எதிராகவும் கிறிஸ்துவர்களுக்கு எதிராகவும் இந்துக்களை நீங்கள் தூண்டி விடுறீங்க. இப்போ அம்பலப்பட்டு போச்சு. ஐயா பாருங்க ஐயா, இவர்கள் இந்துக்களுக்காக குரல் கொடுத்தது எல்லாம் ஃப்ராடு. யோகிங்கிறவரை பணத்தை அடிக்கிறவர், இதில் எத்தனை கோடி ஆட்டை போட்டிருக்காருன்னு தெரியல, அப்படியே நம்ம குற்றம் சாட்டுறோம். யோகி அப்படிங்கிறவர் யோக்கியமான ஆளாக இருந்தால் எப்படிங்க பண்ணியிருக்கணும்? என்ன யோகி? முற்றும் திறந்தவர் பதவி ஆசை இல்லையா? கொஞ்சம் யோசனை பாருங்கள். இன்னொன்று பார்த்தா அவர் முகத்தால் பார்த்தா சிரிக்கவே மாட்டார். பார்த்தீங்களா, அவர் நம்ம ஆளுநர் ரவி மாதிரியே இருப்பார். இவர்கள்லாம் எப்படி வந்தாங்க? ஏழை மக்களுடைய உழைப்பை சுரண்டுகிற ஒரு பெரிய கூட்டம் கடவுளுங்கிற பேரில் இருந்துட்டு இருக்குது. இதுக்கெல்லாம் யார் தான் பொறுக்கிறது? அதனால தான் சொல்கிறோம், பிஜேபி ஒரு இந்தியாவுக்கு அச்சுறுத்தலான கட்சிங்க. அது மனித குலத்துக்கே அச்சுறுத்தல். பாபர் மசூதி இடித்து ஒரு பெரிய சம்பவம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம இது கோத்ரால் நடைபெற்ற ஒரு கலவரம். இவங்க பண்ணாத இதே தான் உங்களுக்கு அரசியல் இதான் தெரியும். கிறிஸ்டினு, முஸ்லீமு, அப்புறம் அறநிலைத்துறை, இந்த 3 தெரிஞ்சு அவங்களுக்கு மேட்ரே இல்லாத ஒரு கட்சி தான். இதுக்கு என்ன பதில் சொல்ல போகிறீங்க? இனிமேல் விசாரணை வருமானு பார்த்தா ஒன்றும் வராது. இப்போ ராகுல் காந்தி சொல்கிறாருல, விஐபியை முதல்ல கட் பண்ணுங்க. எப்படி? நீங்கள் சோனியா காந்தியும் ராகுல் காந்தியும் மன்னிப்பு கேட்கணும். நீங்கள் இப்போ கடவுள் இருக்கான் குமாருங்கிறாங்கள, அந்த மாதிரி கரெக்டாக பார்த்தாரு. இப்போ உங்களுக்கே வினையாக போச்சு. இப்போ என்ன பதில் சொல்ல போகிறீங்க? இவ்வளோ பேர் இறந்ததுக்கு யார் காரணம்? நீங்கள் கொடுக்குற நிவாரணம் போதுமா? இன்னொரு பிரச்சனை என்னென்னா, இவங்க சொன்னது ரொம்ப கம்மியான தகவலாம். 30க்கு மேற்பட்டவங்கன்னு செய்தி வருது. அதையும் தாண்டி போகும் பலி எண்ணிக்கை, அதை மறைப்பதற்கான வேலை வேகமாக பண்ணிகிட்டு இருக்காங்கன்னு சொல்கிறாங்க. இவர்கள் நோக்கம் என்ன? கம்மியாக காட்டணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அதில் ஒரு 4-5 பேர் இல்லைங்க, நிர்வாகம் நல்லா தான் பண்ணுச்சு, மக்கள் தான் வேகமாக போயிட்டாங்க. மக்களின் மீது எப்போ தான் பழி போடுறதை நிறுத்துவீர்களோ, உங்களுடைய பாவத்தை மறைக்க மக்களின் மீது பழி போடுறீங்களே. உண்மையிலே சொல்கிறேன், கடவுள்னு ஒருத்தர் இருந்தாருன்னா இதுக்கெல்லாம் கண்டிப்பாக தண்டனை கொடுப்பான்னு நினைக்காதீங்க. கண்டிப்பாக இயற்கை கண்டிப்பாக தண்டனை கொடுப்போம். இவர்கள் யாரும் தப்பிக்க முடியாது. யோகி, இந்த மோடி, அமித்ஷா இவங்கெல்லாம் என்ன பாடுபடுறாங்கன்னு பாருங்கள். காலம் இப்படியே போயிடாதுங்க. எல்லாருக்கும் ஒரு முடிவு உண்டு. ஹிட்லர்லேருந்து நம்ம பார்த்துக்கிட்டே இருக்கோம். முசோலினி எவ்வளோ பேர் இருந்தாங்க. அவங்களாம் இன்றைக்கி என்ன நிலைமைக்கானாங்க? தான் பெரியவர்கள் அப்படின்னு சொன்னவங்க நிலைமையெல்லாம் என்ன நிலைமை? இதெல்லாம் ஜீர்ணிக்கவே முடியல. மக்கள் தான் திருந்தணும். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.